ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். ராகவ அஞ்சலியை சமாதானப்படுத்துறதுக்காக ஜூஸ் எல்லாம் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. எல்லா விஷயமும் வந்து தெரியாமல் செஞ்சுட்டேன், மன்னிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் ஆகாஷ் அது இதுன்னு சொல்லி ஃபன் கலாட்டாவாக பேசி ஒரு வழியாக அஞ்சலியை சமாதானப்படுத்திடுறாங்க. ஆனால் அஞ்சலி அந்த ஜூஸை வாங்கி குடிக்க போகிறப்ப இப்போ இந்த பக்கத்து முரளியை பார்க்கும்போது முரளி அப்படியே டென்ஷனாக இருக்கிறத பார்க்குறாங்க. உடனே நீ வந்து சமாதானம் சொல்லி மன்னிப்பு கேளு, அப்போ தான் நான் இதை குடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அபி எல்லாரும் கோவப்படுறாங்க. இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் ராகவ் வந்து எந்திரிச்சு போய் முரளிக்கிட்ட போயிட்டு மன்னிப்புலாம் கேட்குறாங்க. இப்போ அஞ்சலி வந்து அந்த ஜூஸ் எடுத்து குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வெளியிலேருந்து பார்த்தோம்னா அஞ்சலின்னு சத்தம் கேட்குது. யாரோட குரல்னு பார்த்தோம் அப்படின்னா சுந்தரியோட குரலாக இருக்குது. அதை வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்போ எல்லாரும் வெளியில் போகிறாங்க. மனோகர் வந்து ஏற்கனவே பேசுகிற மாதிரி ரொம்ப பேசி மறுபடியும் சுந்தரி அங்கேருந்து அமுச்சு விட்டுறாங்க. எல்லாரும் சப்போர்ட் பண்ணாலும் மனோகர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லி அமுச்சு விட்டுறாரு. இப்போ எல்லாரும் இருந்து உள்ளே போகும்போது பார்த்தோம் அப்படின்னா அபி அப்படியே சரிக்கு கீழே விழுவுறாங்க. ராகவ் தாங்கி பிடிக்கிறாரு. இதை பார்க்குற முரளி டென்ஷன் ஆகிறத பார்த்த ராகவ் வந்து அடுத்து அப்படியே அபியை தூக்கிக்கிட்டே போகிறாரு. இப்போ முரளியால் அதை தாங்கிக்கவே முடியல. ரொம்ப பதறி போய் பாடுறா அவனை, அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஆஃபீஸில் ஏற்கனவே நம்ம பார்த்த அந்த ப்ரொமோ நடக்குது. அதாவது ராகவ் வந்து ஒருத்தவங்கள்ட்ட பேசிட்டு அவங்கள அமுச்சு விட்றாங்க. அவங்கள பார்க்குற அபி வந்து டென்ஷன் ஆகி போய் வந்து என்னோட கிளைண்ட்டை நீங்கள் எப்படி இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு பேசும்போது இப்போ லாவணியா ஒரு கட்டத்தில் இது அமிச்சதே வந்து ராகவ் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி பேசுகிறாங்க. அபிக்கு ரொம்ப அப்படியே மனசுக்குள்ளார சந்தோஷம் இருந்தாலும் வழக்கம் போல் பார்த்தோம்னா டாம் அண்ட் ஜெரி சண்டையை வந்து ராகவ் கூட போடுறாங்க. ராகவ் வந்து எப்படி இதை சமாளிக்க போகிறேன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபன்கள் ஆட்டா ரொமான்ஸ் அப்படியே மனசுக்குள்ளார பேசுகிறாரு. சூப்பரான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா வீட்டில் எல்லாரும் இருக்கிறாங்க. இப்போ வீட்டில் எல்லாரும் இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னாக்கா, அதாவது அந்த வக்கீல் ஏற்கனவே ஒரு டாக்குமெண்ட்ஸில் பொய்யா கையெழுத்து வாங்கினாங்களா லாவணியா மூலமாக, அவர் வராரு. அவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா சொத்தில் பேங்க் இதுலையுமே பார்த்தோம்னா முரளிக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ஸ் வந்து ரெடி பண்ண சொன்னார் ராகவ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டு வீட்டில் இருக்கவங்களாம் அதிர்ச்சி ஆகிறாங்க. அஞ்சலி குறிப்பாக அதிர்ச்சி ஆகிறாங்க. அதுக்கப்புறம் ராகவ் வந்ததுக்கப்புறம் இந்த விஷயத்தை பேசுகிறாங்க. இப்போ ராகவ் புரிஞ்சுக்கிறாரு, ஏதோ ஒரு பிரச்சனையை ரெடி பண்ணி நம்மளை மாட்ட வைக்கிறாங்க அப்படின்னு. உடனே அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி கிழிச்சு போட்டுறாரு. இப்போ அந்த வக்கீல்கிட்ட பேசும்போது வக்கீல் வந்து ராகவுக்கு எதிராக பேசுகிறாங்க. இருந்தாலும் ராகவ் சொல்லிடுறாரு, இப்போ பேசி உங்கள்கிட்ட எந்த உண்மையும் என்னால் வாங்க முடியாது, எனக்கு தெரிஞ்சு போச்சு, நீங்கள் காசு வாங்கிட்டு பேசுகிறீங்கன்னு தெரியுது, நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அங்கேருந்து பார்த்தோன்னா அந்த வக்கீல் கிளம்பிடுறாரு. ஆனால் முரளி வந்து அவங்களோட நடிப்பை ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கையெழுத்து போடுறேன், எனக்கு அஞ்சலியோட பாசத்துக்கு முன்னாடி எதுவும் முக்கியம் கிடையாது அப்படி இப்படிங்கிற மாதிரி நடிக்கிறாங்க. அஞ்சலியும் ஒன்றும் புரியாமல் எப்பயும் போல் வழக்கம் போல் பேசுகிறாங்க. அதனால் பார்த்தா ராகவ் ரொம்பவுமே அப்செட் ஆகிடுறாரு. ஆகாஷ் ஆனால் வந்து இப்போ எதுவும் பேசாத ராகவ், நம்ம அப்புறம் இதெல்லாம் சம்மந்தமாக பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சமாதானப்படுத்திடுறாங்க. எல்லாரும் அங்கேருந்து அப்படி அப்படியே கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் முரளி இருந்து இது வந்து இப்போதைக்கு ஆரம்பம் தான், இன்னும் நான் என்னெல்லாம் பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.